கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருக்கக்கூடிய நகைக்கடை ஒன்றில் மர்ம நபர்கள் இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பாரதிராஜா, அந்த இருவர் யார் என்பது குறித்தான தகவல் ஏதேனும் வெளியாக இருக்கிறதா? அவர்கள் பிடிபட்டு விட்டனரா? அவர்கள் மீது வழக்கு ஏதேனும் பதியப்பட்டிருக்கிறதா? கண்டிப்பாக முதல்ல இந்த சம்பவம் நடந்திருப்பது கர்நாடக தலைநகரான பெங்களூரின் கொடிகேலி பகுதியில் இங்குள்ள நகைக்கடை ஒன்றில் இந்த சம்பவம் இன்று காலை 11 மணிக்கு நடந்திருக்குது. லக்ஷ்மி பேங்கர்ஸ் என்ற நகைக்கடையின் உரிமையாளர் அந்தாராம் இன்று காலை வழக்கம் போல கடை திறந்து தனது பணிகளை பார்த்துக் கொண்டிருந்த போது 2 நபர்கள் ஹெல்மெட் அணிந்து வந்திருக்கிறார்கள். நகை வாங்குவதற்காக வருகிறார்கள் என்று நினைத்த போது அவர்கள் திடீரென துப்பாக்கியை காட்டி அந்தாராமை மிரட்டியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களை எதிர்த்து போராட முயன்ற போது 2 முறை கடைக்கு உள்ளே இருந்த அந்தாராமையும் அங்கிருந்த ஊழியரையும் சுட்டிருக்கார்கள். பின்னர் கடைக்கு வெளியே வந்து 1 முறை அந்தாராமை நோக்கி சுட்டிருக்கார்கள். மொத்தம் 3 முறை சுடப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் உடனடியாக அந்த துப்பாக்கி சூடு நடத்திய பின்னர் உடனடியாக அங்கு தயாராக இருந்த 2 பல்சர் வாகனங்களில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கார்கள். மொத்தம் 4 பேர், அதாவது துப்பாக்கி சூடு நடத்தியது 2 பேர், கடைக்கு வந்து வாகனங்களில் இருந்தவர்கள் 2 பேர், மொத்தம் 4 பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதில் பதிவாகியுள்ள அந்த குற்றவாளிகளின் புகைப்படங்களை தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள். அதே போல அவர்கள் பயணித்த அந்த வழித்தடத்தையும் போலீசார் பின்தொடர்ந்து அந்த சிக்னல்களில் உள்ள சிசிடிவிகளையும் ஆய்வு செய்து வருகிறார்கள். பட்டப்பகலில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவமானது நடைபெற்றிருப்பது பெங்களூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த மார்ச் 1ஆம் தேதிதான் ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு நடந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் துப்பாக்கி கலாச்சாரம் பெருகி இருக்கும் வகையில் பெங்களூரில் துப்பாக்கிச்சூடு நடந்திருப்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 3 தனிப்படைகள் முதற்கட்டமாக அமைக்கப்பட்டுள்ளன இந்த குற்றவாளிகளை பிடிப்பதற்காக. இந்த துப்பாக்கிச்சூடில் கடையின் உரிமையாளர் அந்தாராம் மற்றும் அப்புராம் 2 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.